போய்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தருக்கு அப்படி பிரச்சனை வரும்போது இன்னொருத்தங்க அந்த கோப்பப் மெக்கானிசமா மாறுவாங்க, அந்த கோப்பப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ப்ரேயர் சப்போர்ட் இருக்கும், அவங்களோட கைடன்ஸ் இருக்கும், அவங்களோட அந்த கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ தட் பைபிள் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஃப்ரெண்டுங்கிற ரோலை ப்ராமினன்ட் ரோலா வந்து பைபிள் மென்ஷன் பண்ணிருக்கு. பட் நான் இங்க எடுத்த வேர்ஸ் வந்து எக்லேசியஸ். ஓகே, இது யார் லைஃப்ல வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இந்த ஒரு ரோல் வந்து இம்பார்ட்டண்டா இருந்தது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுங்கிறத நம்ம இந்த சர்மன்ல பார்க்கலாம். we all know that second Samuel 11:2-5 வந்து டேவிட் ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு. அந்த பத்சேபா அந்த விஷயத்துல வந்து டேவிட் தப்பு செஞ்சிருப்பாரு. we all know that. பிஃபோர் தட் டேவிட்டோட ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் மாதிரி நான் சொல்றேனே. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாப்பியோ ஒரு சேடோ ஒரு மெனி டைப் ஆஃப் எமோஷன் ஆர் தேர் கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம வெண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம ஹாப்பியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட யாரையாவது ஃபோன் அடிச்சு பேசுவோம், இல்ல ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுவோம். அட் சேம் டைம் ஏதாவது சேடா இருக்கோம்னா ஒன்னு ஸ்டோரி போடுவோம், ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் போடுவோம், இல்லைன்னா யார்ட்டையாவது புலம்புவோம். பட் டேவிட்டோட வெண்ட் அவுட்டோட ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு, அது வந்து வெண்ட் அவுட்னு சொல்லுவாங்க. அது டேவிட்டோட வெண்ட் அவுட் ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சுன்னா, கத்துறது. அவருக்கு வந்து கத்துறது இந்த சென்ஸ் மல்டிபிள் இடத்துல வந்து வித்தியாசமா அவர் வெண்ட் அவுட் பண்ணிருப்பாரு. பட் மோஸ்ட்லி அவர் எப்பனாலும் கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு வெண்ட் அவுட் பண்ணிடுவார். ஒரு சில பீப்புள் இருப்பாங்க, என்னதான் கோவம் வந்தாலும் என்னதான் ஒரு மத்தவங்க வந்து காயப்படுத்தினாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. பட் இங்க டேவிட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. லெட் மீ டெல் யூ. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். டேவிட் வந்து அந்த பத்சேபா விஷயத்துல வந்து தப்பு பண்ணிடுவாரு. சோ அந்த உரியாவை கொல்றதுக்காக உரியா கையிலே வந்து அந்த லெட்டரை கொடுத்து யோவாப்ட அனுப்புவாங்க. சோ அங்க யோவாப் வந்து அங்க டேவிட் செத்துருவாரு, சாரி உரியா செத்துருவாரு. சோ அந்த மெசஞ்சரை வந்து டேவிட் அனுப்பி விடுவாங்க. இப்படி வந்து அப்ப நீங்க செகண்ட் சாமுவேல் 11:18 யாராவது வாசிக்க முடியுமா? செய்திகளை எல்லாம் கிட்ட போய் என்று உங்களுக்கு தெரியாதா? சோ அங்க ஆக்சுவலி ஓகே தேங்க் யூ. அங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உரியா வந்து செத்துருப்பாரு. சோ அந்த மெசஞ்சர் வந்து சொல்லி விடுவாரு, நீ போயிட்டு இப்படி வந்து அவங்க ஆக்சுவலா யோவாபோட ஆர்மில வந்து 18 சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க. சோ அவர் வந்து சொல்லி விடுவாரு, இப்படி 18 பேர் இறந்துட்டாங்க, ஃப்ரண்ட்ல அந்த அலங்கத்து பக்கத்துல போகும்போது இப்படி 18 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நீ சொல்லு. இஃப் ஹி ஃபிளாஷ் இன் ஆங்கர், அவர் இன்கேஸ் கத்துனாருன்னா உரியாவும் செத்துட்டான் அப்படின்னு சொல்லு, அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு இருப்பாரு. இது வந்து மத்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து இப்படி சொன்ன மாதிரி இல்ல, பட் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யோவாப் சொல்லி விடுறாரு, அதுக்கப்புறம் அந்த மெசஞ்சர் வந்து இப்படி 18 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் டேவிட் வந்து கத்துறாரு. இஃப் ஃபிளாஷ் இப்படி அவர் அத அப்படி கத்துறத வந்து யோவாப்புக்கு முதல்ல தெரியும். இவர் நீ இந்த விஷயத்த போய் சொன்னா இவர் கத்துவாரு. அந்த செகண்ட் சாமுவேல் 11:18-21 அதுல வாசிச்சீங்கன்னா, இஃப் ஹி ஃபிளாஷ் இன் ஆங்கர், நீ இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் கத்துனாருன்னா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா யோவாப் வந்து டேவிட் கூட இருக்கிற ஆளு, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்திருக்காரு. டேவிட் வந்து கோவம் வந்துருச்சுன்னா அதை டக்குன்னு வெண்ட் அவுட் பண்ணிடுவாரு. சோ அவர் கோவம் வந்துச்சுன்னா அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெண்ட் அவுட் பண்ணிடுவாருன்னு அந்த யோவாபுக்கு தெரியும். சோ தட் இங்க சொல்றாரு, சப்போஸ் அவர் கத்துனாருன்னா உரியாவும் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு நீங்க டேவிட் சொல்லி விடுறாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, டேவிட்க்கு கோவம் வந்துருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்றதுனே தெரியாம பண்ணிடுவாரு. இந்த விஷயத்துல ஒண்ணு, பத்சேபா விஷயத்துல ஒண்ணு, அந்த இன்கேஸ் அவர் வந்து ஆசைப்பட்டாரு, அந்த தப்பு செஞ்சுட்டாரு. அபிகாயில் அந்த நாபால் அந்த விஷயத்துல அவரு எக்ஸைல்ல இருக்கும் போது அந்த அபிகாயில் அந்த நாபால்கிட்ட போயிட்டு சாப்பாடு கேட்பாங்க டேவிடோட சோல்ஜர்ஸ். அங்க அவர் சாப்பாடு கொடுக்காதனால டக்குன்னு அவரையும் கொல்றதுக்காக he flares in anger in there also.
சோ அங்க கொல்றதுக்காக போகும்போது தான் அபிகாயில் வந்து எதிர்த்தாப்புல வந்து நீங்க இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு அபிகாயில் கொடுத்துருவாங்க. சோ அது வேற டாபிக். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு எடுத்தாலும் வந்து அவர் கத்துவாரு, கோபத்தை வெண்ட் அவுட் பண்ணிடுவாரு. டக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க பக்கத்துல வெண்ட் அவுட் பண்ணிடுவாரு. இங்க நம்ம வாசிக்கிறோம் 2 Samuel 11:25ல, டேவிட் காட் ஆங்கிரி அட் ஜோவாப், he vented it on the messenger. அங்க இன்கேஸ் கத்துனாருன்னா உரியா செத்துட்டான்னு சொல்லு அப்படிங்கறத இங்க நடக்குது பாருங்க. 2 Samuel 11:25ல அந்த மெசஞ்சரை பார்த்து அந்த 18 பேர் இறந்துட்டாங்கன்னு அந்த மெசஞ்சர் சொன்னோன்னா யோவாப் மேல கோவம் வருது. அந்த கோவத்தை டக்குன்னு அந்த மெசஞ்சர் மேல காட்டுறாரு. சோ டேவிட் ஆக்சுவலி எப்படின்னா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு இது தோணுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிருவாரு. ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு எடுத்துக்குவாரு. கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு கத்திடுவாரு. சோ மனசுக்குள்ள எந்த விஷயத்தையும் வைக்க மாட்டாரு. நீங்க பைபிள்லயும் பாத்தீங்கன்னா சாம்ஸ் நீங்க ரீட் பண்ணும்போது தெரியும், நிறைய விஷயம் அவருக்கு மனசுல என்ன தோணுதோ அப்படி அதை வந்து ரெப்ளிகேட் வெளியில ரிவீல் பண்ணிடுவாரு. சோ அதான் நம்ம இங்க பாக்குறோம். பட் இந்த பத்சேபா விஷயத்துல டேவிட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துருச்சு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாம் 32ம் சாம் 51ம் வந்து இந்த 2 Samuel கூட ஃபுல்லா கனெக்ட் ஆன விஷயம். என்னன்னா டேவிட்க்கு வந்து தப்பு செஞ்சிடறாரு. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நேத்தன் வந்து அந்த ப்ராஃபட் நேத்தன் வந்து சொல்றாரு, இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இப்படி ஒரு இது இருந்துச்சு, ஒருத்தன் ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான், பணக்கார ஒருத்தர் இருந்தா, கஷ்டப்படுறவன் ஒருத்தர் இருந்தான். சோ அந்த கஷ்டப்படுறவனோட ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த பணக்காரன் வந்து கொண்டு சமைச்சிட்டான்னு டேவிட் was furious. As surely as the Lord lives, he vowed, any man who do such a thing deserves to die. அந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னு டக்குன்னு டேவிட் வந்து, இது இன்னொரு வேர்ஸ்ல இருக்கும், டேவிட் எக்ஸ்ப்ளோடட் இன் ஆங்கர். இது என்னதை மீன் பண்ணுதுன்னா, ஆல்ரெடி டேவிட் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. டேவிட் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நேத்தன் வந்து கன்ஃபரண்ட் பண்றாரு. டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணாம ஒரு ஸ்டோரி சொல்றாரு. ஸ்டோரி சொன்னோன்னே டேவிட் வந்து வெடிச்சு, ஐ மீன் இங்க இருக்கு பாருங்க, அவரோட கோபம் வெடிச்சு எலும்புதுன்னு போட்டிருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னா, 2 சாம் வந்து இந்த சொன்னல 2 Samuel 11th சாப்டர் கூட வந்து கனெக்ட் ஆன 2 சாம் வந்து சாம் 31 அண்ட் சாம் 52. சாம் 31 வந்து பெனிடென்ஷியல் சாம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, the suffering caused by unconfessed sin and the joy of experiencing forgiveness and restoration. அந்த ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணாம மனசு எப்படி இருக்குது, என் மனசு இப்படி இருக்குங்கிறத அவர் அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. அட் த சேம் டைம் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா, இல்ல என்னோட ஹாப்பினஸ் திரும்ப வந்துருச்சுன்னா என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க டேவிட் சொல்லியிருப்பாரு. சோ 32 அந்த சாம் சொல்லியிருப்பாரு. அந்த 32 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் வந்து டேவிட் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணிட்டு 2 Samuel 11:18 verseல தப்பு பண்றாரு. 2 Samuel 12:13-4ல தான் டேவிட் கன்ஃபஸ்ட் டு நாத்தன்ட்ட கன்ஃபஸ் பண்றாரு. சோ அது வரைக்கும் அது எத்தனை மாசம் எடுத்துச்சுன்னு தெரியாது, எத்தனை நாள் எடுத்துச்சுன்னு தெரியாது. எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ற ஒரு ஆளு இந்த பாவத்தை அவளை யார்ட்டையும் சொல்ல முடியல. தப்பு பண்ணிட்டாருன்னு அவருக்கு தெரியுது, பட் அந்த பாவத்தை இப்படி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல முடியல. பிகாஸ் யோவாப்ட சொல்ல முடியாது. இங்க நேத்தன் வர்ற வரைக்கும் அந்த அவர் பண்ண பாவம் தோ மேபி அந்த யோவாப்க்கு வந்து இப்படி உரியா கொல்ல சொன்னது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இங்க நடக்கிற எந்த பாவமும் யோவாப்புக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஒன்லி டேவிட் அண்ட் காட் நோஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியா வெளியில சொல்றவரு இந்த ஒரு விஷயத்த உள்ள மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. That results in Psalm 32. இங்க பாருங்க, அப்படி ஒரு மனசுக்குள்ள வைக்கிறதுனால ஒவ்வொரு நாள் நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கிறேன். அவர் வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிரேயர் பண்றாரு, செய்யறாரு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. பட் அவர் மனசுக்குள்ள எப்பயோ பண்ண ஒரு ஹர்ட், எப்பயோ பண்ண ஒரு தப்பு அவரை போட்டு வதைக்குது சொல்லுவாங்க தெரியுமா. இதே மாதிரி நம்ம லைஃப்ல சம்டைம்ஸ் யாரோ பண்ண ஒரு மிஸ்டேக்னால நம்ம மேபி சஃபர் ஆயிருக்கலாம், இல்ல எப்பயோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்திருக்கலாம். அந்த மிஸ்டேக்க இப்போ வரைக்கும் நம்ம நினைச்சு அழுதுட்டு இருக்கலாம். மேபி டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேனே, கிட்டத்தட்ட ஒரு 15 years முன்னாடி என் லைஃப்ல நடந்த ஒரு டிராமா லாஸ்ட் வீக் வந்து காட் ஹீல் பண்ணாங்க. அது வரைக்கும் ஐ யூஸ் டு கிரை. எனக்கு எப்பெல்லாம் அந்த விஷயம் தோணுதோ நான் அதை நினைச்சு அழுவேன். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம்
அந்த ஒரு விஷயத்துல இருந்து கடவுள் என்ன ஹீல் பண்ணிருக்காங்கன்னா இட் மேட்டர்ஸ் a lot. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? சம்டைம்ஸ் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிருப்போம். பட் அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில நம்மள இப்ப வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்க அதான் இங்க டேவிட் சொல்றாரு, நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் அந்த விஷயத்த, வெளியில யார்கிட்ட என்னால சொல்ல முடியல. பட் ஒவ்வொரு நாள் நான் வீக் ஆயிட்டே இருக்கிறேன். அதை நினைக்கிறேன். ஐ ஃபெல்ட் வீக் டீப் இன்சைட் மீ. வெளியில வந்து இங்க ஒரு ப்ராவர்ப்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க. When someone is laughing, he may be sad inside, but when the laughter is over, there is sorrow. நம்ம கூட சேர்ந்து பேசுறாங்க, இல்ல நம்ம வந்து மத்தவங்க கூட சேர்ந்து பேசுறோம், சிரிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். பட் அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம தனியா இருக்கும்போது அந்த பாஸ்ட் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம் வரலாம். யாரோ நமக்கு பண்ண விஷயம் ஞாபகத்துக்கு வரலாம், இல்ல நம்ம பண்ண ஒரு தப்பு ஞாபகத்துக்கு வரலாம். இங்க டேவிட் த சேம் திங் டேவிட் டிட். தப்பு பண்ணிட்டாரு, அதை வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த புழுங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க, குமரிக்கிட்டு இருக்கிறது. இங்க அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க, லார்ட் ஐ prayed to you again and again. நான் உங்ககிட்ட டெய்லி ப்ரேயர் பண்றேன், இத்தனை வருஷமா நான் ப்ரேயர் பண்றேன், இத்தனை நாளா நான் ப்ரேயர் பண்றேன், பட் ஐ டிட் நாட் டாக் அபவுட் மை சின்ஸ். ஐ ஒன்லி பிகேம் வீக்கர் அண்ட் மோர் மிசரபிள். நான் உங்ககிட்ட டெய்லி ப்ரேயர் பண்றேன் ஆண்டவரே, உங்ககிட்ட டெய்லி நான் வந்து உங்களை ஆராதிக்கிறேன், டெய்லி துதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அந்த என்னோட விஷயத்தை, அந்த என்னோட ஹர்ட்டை வந்து நான் உங்ககிட்ட இன்னும் எடுத்துட்டு வரல. இப்ப இந்த சாம் 32 பாத்தீங்கன்னா அவர் தனக்குள்ளே புலம்பிக்கிறாரு. அவருக்கும் அந்த ஆண்டவர்கிட்ட வந்து இன்னும் அவர் போகல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு போகல. சோ அந்த அதுக்கு முன்னாடி டேவிட் தப்பு பண்ணிட்டு நாத்தான் வந்து கன்ஃபரண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாம் 32 எழுதுறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்ரிசால்வ்டு பாஸ்ட் அவருக்குள்ள கிரியேட் ஆயிருது. எப்பயோ பண்ண மிஸ்டேக்கு அது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் முடியல, மனசுக்குள்ள வச்சு ஒரு அது அன்ரிசால்வ்டு பாஸ்ட் ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆயிருது. சோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆல்ரெடி அவர் தப்பு பண்ணிருக்காரு, இல்ல யாரோ பண்ண ஒரு கஷ்டமா இருக்கலாம், யாரோ பண்ண ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணும், பட் இதை மத்தவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு, அந்த விஷயத்த வந்து மத்தவங்ககிட்ட சொல்லவும் முடியாது அட் த சேம் டைம். இங்க அதான் பாத்தீங்கன்னா செகண்ட் சாமுவேல் 12:5 அந்த நேத்தன் வந்து அந்த ஸ்டோரியை சொல்லும் போது டேவிட் வாஸ் ஃபியூரியஸ், ரொம்ப பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் டீட்டெயிலா பேசுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிருக்கு, நீங்க அதை மறந்துட்டீங்க. பட் இன்னொரு தடவை இல்ல இன்னொரு அவங்களோட ஆப்போசிட்ல உள்ள பீப்புளுக்கு அதே மாதிரி நடக்கும்போது உங்களை அறியாம நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. அது பேர் என்னன்னா அன்ஹீல்டு பெயின் லூப்னு சொல்லுவாங்க சைக்காலஜி படி. உங்களுக்கு ஒரு ஹர்ட் கிரியேட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பாஸ்ட் ட்ராமா கிரியேட் ஆயிடுச்சு, அதை நீங்க ஃபுல்லா வெண்ட் அவுட் பண்ணாம உங்களுக்குள்ளே வச்சு சப்ரஸ் பண்ணி வச்சுட்டீங்க. தட் ரிசல்ட்ஸ் இன் அன்ஹீல்டு பெயின் லூப். நீங்க நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, நார்மல் பர்சனா மூவ் பண்றீங்க, அந்த உங்களுக்கு நடந்த விஷயத்த மறந்துட்டீங்க. பட் என்னைக்கோ ஒரு நாள் அந்த விஷயம் வந்து முன்னு மத்தவங்க அது ரிலேட்டடா ஏதாவது தூண்டி விட்டுருக்கலாம், ஏதோ ஒரு வேர்டு சொல்லிருக்கலாம். நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் ஒரு பையன் இருந்தான். ஸோ சம் இயர்ஸ் பிஃபோர் வந்து மேபி அவனை வந்து யாரோ விளக்கணுன்னு திட்டாங்க, ஏதோ ஒரு அவன் கஷ்டமான சிச்சுவேஷன் போது விளக்கணுன்னு திட்டாங்க, போடா விளக்கண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அதை விட்டுட்டான். ரேண்டமா ஒரு நாள் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரேண்டமா போடா விளக்கண்ணன்னு இந்த ஒரு வேர்ட் சொன்னதுக்கு, ஏதோ ஜாலியா பேசினதுக்கு உனக்கு கொன்றுவேங்கிற வரைக்கும் அவன் டென்ஷன் ஆயிட்டான். பிகாஸ் அந்த ஒரு சின்ன வேர்ட் அவனை ஹர்ட் பண்ணிருக்கு, அதை அப்பவே அவன் வெண்ட் அவுட் பண்ணல, அதை அவன் சார்ட் அவுட் பண்ணல. தட் ரிசல்ட்ஸ் இன் அன்ஹீல்டு பெயின் லூப். அந்த சேம் விஷயம் இங்க நடக்குது. டேவிட் தப்பு பண்ணாரு, அதே மாதிரி ஒரு தப்பை நேத்தன் வந்து ஸ்டோரியா சொல்லும் போது, நீ இன்னொருத்தக்குள்ள அதை எடுத்துட்டேன்னு சொல்லும் போது அதை அவர் அஃபெக்ட் பண்ணுச்சு. இத்தனைக்கும் நேத்தன் வந்து டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணல, எங்கேயோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லும் போது. இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்னா, அது நீங்க வந்து மினிஸ்ட்ரியில இருக்கிறீங்க, ஒரு பாஸ்ட் ட்ராமா உங்களுக்குள்ள இருக்குது, ஒரு இந்த விஷயத்த வந்து என்னால யார்ட்டையும் சொல்ல முடியல, இல்ல என் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் யார்ட்டையா சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே ஹீல் பண்ணிருங்க. பிகாஸ் நீங்க மினிஸ்ட்ரியில வந்து பயங்கரமா ஷைன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஷைன் ஆகுறீங்க. பட் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஹியர் திங்ஸ் ஃப்ரம் மது, இது பண்ணோம் அது பண்ண சொல்லுவா, இட்ஸ் குட் டு ஹியர். பட் ஒரு ஹர்ட்
ஒரு ஹர்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு, இல்ல ஒரு பாஸ்ட் கான்ஃபிளிக்ட்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களை ஹீல் பண்ண முடியாது, மத்தவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுவீங்க. பட் நீங்க நினைச்சுப்பீங்க நான் அவங்களை ஹீல் பண்றேன், நான் வேர்ட் ஆஃப் காட் வந்து பேசுறேன், நல்லா நீங்க வந்து நல்லா வொர்ஷிப் பண்ணுவீங்க, நல்ல வேர்டை ஷேர் பண்ணுவீங்க, காஸ்பல் நல்லா ஷேர் பண்ணுவீங்க. பட் அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் நடக்கும்போது உங்களை அறியாம நீங்க ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாம அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்து அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்படுற சுச்சுவேஷன் வந்துடும். சோ தட் அப்படி ஏதாவது ஹர்ட் அண்ட் ஒரு பூண்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்னைக்கு ஹீல் பண்ணிருங்க. தட் ரிசல்ட்ஸ் இன் நீங்க ஹர்ட் மட்டும் ஆகல, உங்க லைஃப்ல ஒரு பார்ட்ல நீங்க ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. ஏன்னா இங்க நம்ம பாக்குறோம் டேவிட் வந்து அந்த விஷயத்தை யார்கிட்டயுமே பேச முடியல. சோ இங்க டீடைலா சொல்லப்படல, பட் மேபி அவர் வந்து வேற எதையும் திங்க் பண்ணிருக்க முடியாது. அந்த வார் எப்படி நடக்குன்னு திங்க் பண்ணிருக்க முடியாது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு திங்க் பண்ணிருக்க முடியாது. அவரோட ஒரே விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு ஹர்ட், இல்ல எனக்கு இப்படி ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, இல்ல இந்த சிச்சுவேஷன்ல என் லைஃப்ல வந்து இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு மத்தவங்க மேல வருத்தம் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம், பட் லிட்ரலி நம்ம அதை சப்ரஸ் பண்ணிருப்போமே தவிர மன்னிச்சிருக்க மாட்டோம். அப்படி நீங்க லிட்ரலி மன்னிச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வராது, உங்களை அழுக வைக்காது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போயிட்டு அந்த பிரச்சனையை அழுது நான் கடவுள்கிட்ட அழுதுட்டேன்னு சொல்றோம். கடவுள் நம்மளை அளவப்பாரான்னு கேட்டா நோ. எந்த சிச்சுவேஷன்லயும் கடவுள் வந்து நம்ம அழணும்னு நினைக்கவே மாட்டாரு. பட் நம்ம என்ன பண்றோம், நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணும்போது அழுவேன், சரி கடவுள்கிட்ட அழுதுட்டோமே. அந்த ஒரு வெண்ட் அவுட் வந்து ப்ராப்பரா ஆகாம, ப்ராப்பரா உங்க மனசுல இருந்து அந்த காயத்தை நீங்க அகற்றாம அழுது முடிச்சோன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் கிடைக்கும் நேச்சுரலி. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓகே நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம். அந்த டைமுக்கு உங்களுக்கு ஷார்ட் டைம் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குமே தவிர லாங் டைம் ஹீலிங் அங்க கிடைச்சிச்சான்னு கேட்டா நோ. டேவிட்க்கு எப்ப ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் கிடைச்சுச்சுன்னா 2 Samuel 12:13-14 சொல்லப்பட்டிருக்கு. டேவிட் confessed to Nathan, I have sinned against God. இங்க வந்து சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேவிட் ஓபன் அப் பண்றாரு அவரோட ப்ராப்ளம், அவரோட சின்ன. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சாம் 51 எழுதுறாரு. அதுக்கு சாம் 31 வந்து ஃபுல்லா புலம்புனவரு, சாம் 32 ஃபுல்லா புலம்புனவரு, நான் தப்பு பண்ணிட்டேன் கடவுள் கிட்ட அவர் போகவே இல்லை. அவருக்குள்ளே சொல்லி அப்படி புலம்புனவரு சாம் 51 நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் கில்ட் எடுத்துருங்க. இன்னொரு நான் ஒரு ஐ நோ ஐ ஹவ் டன் ராங், ஐ ரிமெம்பர் தட் சின் ஆல் த டைம், எப்பயுமே நான் அதை நினைச்சிட்டே இருக்கேன். சோ என் கில்ட் எடுத்துருங்க. எனக்குள்ள ஒரு ஹர்ட் இருக்கு, எனக்குள்ள ஒரு ஊண்டு இருக்குது, யாரோ பண்ண ஊண்டு இப்போ வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஜஸ்ட் அந்த அந்த ஹர்ட் எடுத்துருங்க, அந்த ஊண்டு எடுத்துருங்க. அவருங்க ப்ரேயர் பண்ணும்போது நீங்க சொல்லிருப்பாரு பாருங்க, restore to me again the joy of your salvation and make me willing to obey you. பட் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ஸ் வந்து நான் இதை ரீட் பண்ணும்போது எனக்கு இந்த வேர்ஸ், பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கலாம் நான் பண்ண அந்த தப்பு யாருக்கும் தெரியாது, பட் என்னால அதை மறக்க முடியல. சம்டைம்ஸ் நம்மள நாம மன்னிக்காம இருப்போம், அப்படி இல்லைன்னா மத்தவங்கள மன்னிக்காம இருப்போம். இல்ல இந்த ஹர்ட் வூண்டு வந்து ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கும். இதை நான் போய் எப்படி ஃப்ரெண்ட்ட சொல்றது, நான் எப்படி ஓபன் அப் ஆகுறது, நீங்க உங்களுக்குள்ளே வச்சிருக்க இட் வீக்கன்ஸ் யூ. பிகாஸ் டேவிட் சொல்றாருல அவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே வந்து எழுதிடுவாரு, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். பட் இந்த சாம் 51 அவரால் எழுத முடியல. சாம் 32 எழுதுறாரு, பட் சாம் 51 வந்து நேத்தன் அவர் அந்த சின்ன கன்ஃபஸ் பண்ற வரைக்கும் அவரால் எழுத முடியல. பிகாஸ் சாம் 32 வந்து அவருக்குள்ளே புலம்பிக்கிறாரு. சாம் 51 கடவுள்கிட்ட அப்பதான் பேசுறாரு, ஆண்டவரே திரும்ப என் சந்தோஷத்தை கொடுங்க, திரும்ப அந்த ஹர்ட் எடுத்து போட்டுருங்க, அந்த எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் வேணும். எனக்கு ஒரு 50% ஹீலிங் இல்ல, ஒரு 60% ஹீலிங் இல்ல, எனக்கு 100% அந்த விஷயத்துல இருந்து ஹீலிங் வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என் ஜாயை திரும்ப கொடுங்க, என் ஹாப்பினஸ் திரும்ப கொடுங்க. அவர் கேட்கும்போது அதுக்கப்புறம் அவர் லைஃப் திரும்ப சேஞ்ச் ஆகுது, கடவுள் மாத்துறாரு. தோ வந்து டேவிட் பண்ணது மிகப்பெரிய மிஸ்டேக், பட் அவர் ஹம்பிள் பண்ணி இங்க சொல்லிருக்கு பாருங்க, the sacrifice that God wants is a humble spirit. God, you will not turn away someone who comes with a humble heart and is willing to obey you. Sometimes என்ன பண்றோம், பாவம் வந்து கடவுளை விட்டு நம்மள
கடவுளை நம்மளை விட்டு பிரிக்குமான்னு கேட்டா நோ. பாவத்தினால வர்ற கில்ட்னால நம்மளா கடவுள்கிட்ட இருந்து விலகி போய்ப்போம். பாவம் வந்து ஐ மீன் நான் வந்து சின் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணல. அட் த சேம் டைம் நீங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம், என்ன வாட் எவர் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு ஹேர்ட் இருந்திருக்கலாம், மத்தவங்க யாராவது உங்களுக்கு தப்பா ட்ரீட் பண்ணிருக்கலாம், இல்ல மத்தவங்க யாராவது உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் சிச்சுவேஷன்ல இந்த சிச்சுவேஷன் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன அவங்க கைவிட்டுட்டாங்க, சோ நானும் இப்படித்தான் இருப்பேன், அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இல்ல இட்ஸ் ஓகே நான் அவங்கள மன்னிக்கிறேன் பட் அவங்க பண்ண விஷயத்தை என்னால மறக்க முடியல, அப்படி இருக்குன்னா ஒரு ஹர்ட் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க உங்களை தாழ்த்திட்டு ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் ஒரே இப்படி எஸ் நீங்க அட்மிட் பண்ணிருங்க, என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு சரி பண்ணுங்க. நம்ம கேட்கும்போது God is there for us to heal us. Sometimes we may think that என் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு தெரியல அப்படின்னு உங்கள்கிட்ட மேபி கொஸ்டின் இருக்கலாம். இல்ல நீங்க பண்ண தப்பு ஆண்டவரே நான் அந்த ஃபேஸ்ல தப்பு பண்ணிட்டேன் பட் அதனால நீங்க என்ன தள்ளி விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு மேபி கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க டேவிட் சொல்றாரு பாருங்களேன், make me willing to obey you, then I will teach your ways to other sinners and the guilty like me will repent and return to you. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிருக்கேன், எனக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது, அந்த கில்ட்டை நீங்க இப்ப எடுத்து போட்டுருங்க. என்ன மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் கில்ட்டோட இருப்பான்ல, அவன்கிட்ட நான் போய் சொல்லுவேன், ஆண்டவர் இருக்காரா, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுப்பாரு, ஆண்டவர் உன்னை ஏத்துப்பாரு, சோ எனக்கு இந்த கில்ட் எடுத்து போட்டுருங்க. சோ உங்களோட ஒரு விஷயம் இல்ல உங்க லைஃப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கலாம், ஒரு ஃபேஸ்ல வந்து நீங்க அந்த விஷயத்த கடந்து போயிருக்கலாம், நீங்க மேபி இப்போ வரைக்கும் அதை நினைச்சு சஃபர் ஆகலாம், அந்த விஷயம் என் லைஃப்ல நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், இல்ல அந்த ஃபேஸ்ல இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்க மாட்டேன், இன்னும் என் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும், எங்க ஃபேமிலி பெட்டரா இருந்திருக்கும். நோ, அந்த ஃபேஸ்ல நீங்க போனது காடோட வில், பிகாஸ் பைபிள் சேஸ் நோ, அவர் சித்தம் இல்லாம அந்த தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு பெரிய விஷயத்த உங்க லைஃப்ல ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா மேபி நம்ம பண்ண தப்பா இருந்தாலும் அதை ப்ராப்பரா ஒரு கரெக்டா மாத்துறதுக்கு அதையும் யூஸ் பண்றதுக்கு he is able. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மேபி நம்ம தப்பு பண்ணோம், நான் தப்பு பண்ணேன், நீங்க நம்ம தப்பு பண்ணோம், பட் அந்த தப்பையும் அவர் யூஸ்க்காக மாத்திப்பார். he is able. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் ஃபர்ஸ்ட், நீங்க ஹீல் ஆகாம மத்தவங்களை நீங்க ஹீல் பண்ண முடியாது. மத்தவங்களை ஹீல் பண்றேன்னு நினைச்சிட்டு காஸ்பல் ஷேர் பண்ணும்போது ஏதாவது லேக் ஆகும்போது சம்டைம்ஸ் யூ மே ஹர்ட். த சேம் திங் ஹேப்பன்ட் இன் டேவிட்ஸ் லைஃப். நீங்க பாருங்களேன், இங்க டேவிட் வந்து அந்த மனுஷன் சாகணும்னு சொல்றாரு, டேவிட் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நியாயம் செய்யறாரு, பட் நோ, அவரோட பாஸ்ட் ஹர்ட்னால இங்க இன்னொருத்தனை திரும்பியும் அந்த கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி ஒரு மேபி ஆங்ஸைட்டினால மேபி டிப்ரெஷன்னால டக்குன்னு வெண்ட் அவுட் பண்றாரு கோபத்தை. பட் என்னைக்கு அவரு நேத்தன்ட்ட கன்ஃபஸ் பண்ணி அவரு ஹீல் ஆகுறாரோ, சாம் 52 எழுதுறாரோ, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, டேவிட் கம்ஃபர்டட் பத்ஷிபா. ஃபர்ஸ்ட் டேவிட்க்கு ஒரு கம்ஃபர்ட் இல்ல, பட் டேவிட் என்னைக்கு அந்த கம்ப்ளீட் அந்த இன்டர்னலி அவர் அந்த வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆச்சோ, அந்த ஒரு பாஸ்ட் ட்ராமா எப்ப அவருக்கு ஹீல் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் கம்ஃபர்டட் பத்ஷிபா. ஈவன் டேவிட் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பத்ஷிபா வந்து கூட்டு வந்துருவாங்க அவங்க பேலஸ்க்கு. பட் நேத்தன்ட்ட பாவத்தை கன்ஃபஸ் பண்ற வரைக்கும் பத்ஷிபாட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது டேவிட்க்கு. தோ தப்பு தான் அது, பட் பத்ஷிபாட்ட போய் நான் என்ன பேசுறது தெரியாது. பட் என்னைக்கு அவர் அந்த ஹர்ட்ல இருந்து ஹீல் ஆகுறாரோ அதுக்கப்புறம் தான் பத்ஷிபாவை போய் அவர் கம்ஃபர்ட் பண்றாரு. சோ மேபி நீங்க சிம்பிளா அந்த ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபர்ஸ்ட் டேவிட் தப்பு பண்றாரு, அதுக்கப்புறம் சாம் 32 எழுதுறாரு, அதுக்கப்புறம் நேத்தனோட கன்ஃபரன்டேஷன் அந்த ஒரு ஸ்டோரி சொல்றாரு, அந்த ஸ்டோரி சொல்றதுனால ஒரு அவுட் பஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோடட் இன் ஆங்கர் டேவிட். அதுக்கப்புறம் திரும்ப நேத்தன் வந்து நீ தான் அந்த மனுஷன், நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்லும் போது டேவிட் பாவத்தை ஒத்துக்கிட்டு அந்த கன்ஃபெஷன் பண்ணும்போது திரும்ப 51 எழுதுறாரு, ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவரோட ஃபுல் அந்த லவ் he is experiencing love. அந்த கம்ப்ளீட் ஹீலிங் வராத வரைக்கும் அவரு ஆண்டவர்கிட்ட இருந்து தன்னை தள்ளி தள்ளி கொண்டு போய்கிட்டாரே தவிர ஆண்டவரோட லவ் புரிஞ்சுக்கிட்டாரான்னு கேட்டா நோ. So what I'm trying to say is that
மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், என் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல இப்போ வரைக்கும் அப்படின்னா, we all are mere human beings, you know. Sometimes என்னதான் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஹியூமன் பீயிங். ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம ஹியூமனோட பிசிக்கலி தான் ஆக்டிவேட் ஆகும். தட் ரிசல்ட்ஸ் இன் ஒரு உச்சகட்ட பிரச்சனையில முதல்ல ஆண்டவரை தேடுவோமா புலம்புவோமான்னு கேட்டா கண்டிப்பா புலம்புதான் செய்வோம். பிகாஸ் we are humans. அந்த டைம் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை. நான் இவன் தப்பு பண்றாரு டேவிட், நேத்தன் எப்ப வந்தாருன்னு தெரியல. டேவிட் தப்பு பண்ணதுக்கும் நேத்தன் வர்றதுக்கும் மேபி 2 months இருக்கலாம், 1 month இருக்கலாம், ஷுவரா தெரியல. அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டேவிட் வந்து செத்து செத்து பொழைச்சிருப்பாரு. லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு அந்த ஹர்ட் வந்து உறுத்தி இருக்கும். அப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. நாட் ரிகார்டிங் இப்ப டேவிட் சின் சொல்றதுனால சின்னு மட்டும் சொல்லல. என் லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு நான் ஃபேஸ்ல நான் கோ த்ரூ பண்ணேன். அப்ப சொந்தக்காரங்க யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அது வந்து எனக்கு 1 year பேக் வரைக்கும் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால நான் நிறைய விஷயத்த வந்து லூஸ் பண்ணேன். நிறைய விஷயம் என் லைஃப்ல நடந்துச்சு. சொந்தக்காரங்க பேரை கேட்டாலே எனக்கு வந்து கோபம் வரும். சொந்தக்காரங்கனாலே ஏன் அப்படின்னா, எனக்கு எப்பயோ நடந்த ஏதோ ஒரு ஹர்ட், எப்பயோ நடந்த ஒரு பாஸ்ட் ட்ராமா, அது ஆட்டோமேட்டிக்கா சொந்தக்காரங்கனாலதான் அப்படின்னு லிங்க் ஆகி 1 year பேக் வரைக்கும் எனக்கு சொந்தக்காரங்கனாலே கோபம் வரும். அதுக்கப்புறம் கடவுள் ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே வந்து நோ, இட் டாட் மீ, இது இப்படி, இது இப்படி, அது அப்படி, என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன், என்ன மிஞ்சி நடந்துருமா, God told and he healed me. The same way I just want you to get the complete healing. ஒரு எமோஷன் நமக்குள்ள கிரியேட் ஆகுதுன்னா சைக்காலஜிக்கலி அது வெண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அது நீங்க வெண்ட் அவுட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் அதுவா வெண்ட் அவுட் ஆயிரும். திஸ் இஸ் a நேச்சுரல் ஹியூமனோட பேசிக் சைக்காலஜிக்கல் டேர்ம் இது. ஸோ தட் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட உங்களை பத்தி 100% அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் மேபி அப்பா அம்மா கூட சில பேர் க்ளோஸா இருப்பாங்க, சில பேர் வந்து கசின்ஸ் கூட க்ளோஸா இருப்பாங்க. நோ மேட்டர் வாட், உங்களால அவங்ககிட்ட 100% உங்களை சொல்ல முடியும்னா ஜஸ்ட் டெல் தம். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, இத்தனை வருஷமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்னைக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப மீட்டிங் முடிச்சுட்டு இப்படி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஜஸ்ட் நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பைபிள் சேஸ், இங்க பாருங்க, therefore confess your sins to one another, your false steps. பாவம் மட்டும் இல்ல, நீங்க எங்கேயாவது தவறி போயிருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது உங்களுக்கு யாராவது அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலும், நீங்க ஏதாவது பண்ணியிருந்தாலும் கன்ஃபஸ் பண்ணிருங்க. உங்க மனசுக்குள்ள வைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. கன்ஃபஸ் பண்ணிருங்க. கன்ஃபஸ் பண்ணிட்டு 2 பேர் சேர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் உண்டாகும், உங்களுக்கு ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகும். ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் காட். ஹீலிங் ரெஸ்டரேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு, அதை உங்களால மன்னிச்சிட்டீங்க, பட் மறக்க முடியலனாலும் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்காது. இல்ல நான் மறந்துட்டேன், அந்த விஷயத்த நான் யோசிக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், பட் நீங்க இன்னும் அந்த விஷயத்த மன்னிக்கல, இல்லைன்னா இன்னும் அந்த விஷயத்துல ஹீல் ஆகல. பட் அத அந்த பழைய விஷயத்த ஓபன் அப் பண்றது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். பட் ஒரு கால்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு உடனே நீங்க ஹீல் பண்ணிருக்கணும் மருந்து போட்டு. ஹீல் பண்ணாம விட்டதுனால தமிழ்ல சலம் வச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சிருச்சுன்னா திரும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த சலத்தை பிதுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு மருந்து போட்டு அதுக்கப்புறம் ஹீல் ஆகும். ஸோ மேபி உங்களோட பாஸ்ட் ட்ராமாலையும் சரி, பழைய விஷயங்களும் சரி, அப்படி ஒரு விஷயம் இன்னும் ஹீல் ஆகாத விஷயம் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அது கஷ்டமா இருக்கும். பட் நீங்க இப்ப அதை ஹீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ட் ஒரு ஹீலிங் உங்க லைஃப்ல நடக்கும். அதையும் தாண்டி என் ஃப்ரெண்டுகிட்ட எதுவுமே மீன் சம்டைம்ஸ் பீப்புள் சே, எனக்கு வந்து இவனை பத்தி 100% தெரியும், இவனை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும், என் மாப்பிள்ள ஒன்னும் மறைக்க மாட்டான், எங்க அக்கா ஒன்னும் மறைக்க மாட்டான்னு சொல்லலாம். இன் தமிழ் அது எல்லாமே உருட்டு. நோ, எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல ஃபேஸ் தான் மத்தவங்களுக்கு காமிப்போமே தவிர
நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு யார்ட்டையும் சொல்லுவோமான்னு கேட்டா நோ, சொல்ல மாட்டோம். பட் பைபிள் சொல்லுது நீ அதையும் சொல்லிடு. அதை யார்கிட்ட சொல்லணும்னா அப்படி ஒருத்தர் நான் கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கடவுளுக்கு தான், அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது. அடுத்த பிளேஸ்ல சம்டைம்ஸ் கடவுள் கூட நம்ம கனெக்ட் ஆகாத நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க கடவுள்கிட்ட கனெக்ட் ஆக வைப்பாங்க. so that we need a friend. the bible says so. just confess அவங்ககிட்ட பண்ணிருங்க. அப்படியும் பண்ண முடியல, இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்ல எனக்கு ஒரு கசின் இல்ல, எனக்கு ஒரு தம்பி இல்ல, எனக்கு ஒரு அக்கா இல்ல அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா the bible says there is a one who died on the cross. he's a true friend. நான் வந்து உங்களை என் வேலைக்காரங்கன்னு நான் கூப்பிடல, என் ஊழியக்காரங்கன்னு நான் கூப்பிடல, நான் வந்து உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். God is saying, you know, just அப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்ல அப்படி, பிகாஸ் நான் ஃப்ரெண்டு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கடவுளுக்கு தான், அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது. பட் சம்டைம்ஸ் as I have said, you know, ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா கடவுள் அங்கேயே தான் இருப்பாரு, நம்ம தான் பின்னாடி அப்படியே போயிருவோம். நம்மளோட கில்டி கான்சியஸ்னால நம்ம அப்படி பின்னாடி போறத நம்ம பின்னாடி இருந்து ஒருத்தங்க புஷ் பண்ணி இட்ஸ் ஓகே ஃபைன் கடவுள் இருக்காரு நம்மளை தள்ளி விடுறதுக்கு we need a one friend. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? சோ அப்படி ஃப்ரெண்ட கடவுள்கிட்ட கேளுங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இப்ப வரைக்கும் இல்லைன்னா just ask God until he gives you a one. just கடவுள்கிட்ட ஓப்பன் அப்பா பேசிருங்க. ஆண்டவரே என் லைஃப்ல இப்படி ஒரு ஹர்ட் இருக்கு, என் லைஃப்ல இப்படி ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்குது, அது யார்கிட்ட சொல்லன்னு தெரியல, அதை எனக்கு ஹீல் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் காட். பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னன்னா, உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க சொல்றா இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நீங்க சொல்றா இருந்தாலும் சரி, எக்ஸாக்டா உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சோ அது அப்படி சொல்லணும். நான் இதுல பாதி விட்டுட்டு நான் பாதி சொல்லுவேன், இல்ல இதை நான் மழுப்பி சொல்லுவேன். நோ, உங்களால யார்கிட்ட முழுசா சொல்ல முடியுமோ ஒரு ஆள் தேடுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு காட்டுங்க. பிகாஸ் ஃப்ரெண்டை சூஸ் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த அவன்கிட்ட சொல்லி அவன் யார்ட்டையாவது போய் உளறிட்டான்னா பின்னாடி நீங்க லைஃப்ல யாரையுமே நம்ப மாட்டீங்க. சோ ஃப்ரெண்டை சூஸ் பண்றதும் நீங்க சொல்ற விஷயமும் நீங்க எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஜஸ்ட் ஆஸ்க் காட், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்குது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் சம்ஒன். சோ எனக்கு ஒரு ஆளை காட்டுங்க. அப்படி காட்டுற வரைக்கும் ஜஸ்ட் ஓபன் அப் டு காட். என் லைஃப்ல இப்படி ஒரு நடந்து எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்ல ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட போயிட்டு பாதி என் லைஃப்ல இப்படி நடந்துச்சு ஆண்டவரே, இன்னும் அந்த லைஃப்ல நான் இப்படி போனேன் ஆண்டவரே, அது இப்படி வந்துச்சு ஆண்டவரே, இப்படி அவங்க பண்ணாங்க ஆண்டவரே, இந்த வேர்டு சொன்னாங்க, எக்ஸாக்ட் எவ்ரிதிங். ஜஸ்ட் ஓபன் அப் டு யுவர் ஃப்ரெண்ட், ஓபன் அப் டு காட். அப்படி நீங்க சொல்லும் போது இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, உங்களை நீங்க மன்னிப்பீங்க, யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா மன்னிச்சிருவீங்க. அப்படி நீங்க மன்னிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மறந்துடுவீங்க. அப்படி நீங்க மன்னிச்சு மறந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ரெஸ்டரேஷன் டேக் பிளேஸ் ஆகுது. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இப்படி ஒரு விஷயம் இன்கேஸ் இந்த இவ்வளவு நேரம் வேர்ட் ஆஃப் காட கேட்டோம், இப்படி கேட்கும் போது உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி இருந்தாருன்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்த, இன்னும் இந்த விஷயத்த வந்து நீ இன்னும் கம்ப்ளீட் ஹீல் ஆகல, இல்ல இந்த விஷயம் வந்து யாரோ உன்னை காயப்படுத்தினது, இல்ல யாரையோ நீ காயப்படுத்தினது, இல்ல நீ பண்ண ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வருது, உங்களுக்கு ஞாபகம் வருது, நீ இதை சரி பண்ணு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த விஷயத்துல எனக்கு ஹீலிங் வேணும் ஆண்டவரே. பிகாஸ் மறைச்சிட்டு ரொம்ப நாள் ஓடிடலாம். பட் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு செலவு வச்சு பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு முன்னாடி அது சின்னசா இருக்கும் போதே ஜஸ்ட் அதை சரி பண்ணிருங்க. God is there for you to heal that thing. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க இந்த வார்த்தையை கேட்டது போல ஒரு சில நேரங்கள்ல அப்பா நாங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள் உண்டு. ஒரு பாஸ்ட் ட்ராமாவா இருக்கலாம் ஆண்டவரே, இல்ல ஒரு பிட்ரேலா இருக்கலாம், இல்ல ஒரு ஹர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு அடிக்ஷனா கூட இருக்கலாம் ஆண்டவரே. அந்த விஷயத்த மேபி எங்களால யார்ட்டையும் சொல்ல முடியாம இருக்கலாம். பட் நாங்க அதுல இருந்து ஹீல் ஆகணும்னா we just need another one person, Lord.
அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எங்களுக்கு நீங்க காட்டுங்க ஆண்டவரே. நீங்க பைபிள்ல சொல்லிருக்கிறீங்க, நீங்க எங்களை ஒரு சர்வன்ட் போல பார்க்கல, எங்களை ஒரு ஊழியக்காரங்க அப்படி நீங்க பார்க்கல, பிள்ளையா பாக்குறீங்க. அட் சேம் டைம் எங்களை ஒரு ஃப்ரெண்டா பாக்குறீங்க ஆண்டவரே. சம்டைம்ஸ் அப்பா அம்மாட்ட சொல்லாததை கூட ஃப்ரெண்ட்ட ஓப்பனா சொல்ல முடியும். ஸோ அந்த ரோலையும் நீங்க ப்ளே பண்றீங்க ஆண்டவரே. ஜஸ்ட் இஃப் நாங்க எங்க லைஃப்ல இந்த நடந்த இந்த விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை யார்ட்டையாவது சொல்லணும்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அப்படி ஒரு பர்சனை எங்களுக்கு காட்டுங்க. அப்ப அவங்க எங்களை மோட்டிவேட் பண்றவங்களா, எங்களை என்கரேஜ் பண்றவங்களா, நாங்க விழும்போது எங்களை புஷ் பண்ணி ஃபார்வர்ட்ல தள்ளுறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த ஏரியால எங்க லைஃப்ல ஹீலிங், கம்ப்ளீட் ஹீலிங் தேவையோ இந்த நைட் நேரத்துல நாங்க எங்களை சரண்டர் பண்றோம். ஜஸ்ட் ஹீல் அஸ் கம்ப்ளீட்லி லார்ட். 90%, 95% அல்லப்பா, அந்த விஷயத்துல எங்களுக்கு 100% ஹீலிங் வேணும் ஆண்டவரே. சோ எங்களுக்கு அந்த ஹீலிங் கிடைக்கும் போதுதான் நாங்க மத்தவங்களை போயிட்டு நாங்க பேசுற வேர்ட்னால மத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியும். நாங்க பண்ற வேலையினால மத்தவங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஹீலிங் கிடைக்காத வரை கண்டிப்பா மத்தவங்களை நாங்க ஹர்ட் பண்ணதான் செய்வோம் ஆண்டவரே. சோ we just need a complete healing Lord. காயங்கள் ஆற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் ஸ்நேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைக்கும் தயாளனிவர். காயங்கள் ஆற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் ஸ்நேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைக்கும் தயாளனிவர். இந்த ராத்திரிகள்ல ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரையும், எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற இயேசுப்பா. எங்க பேரண்ட்ஸோ, எங்க கூட பிறந்தவங்களோ, இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ யாராவது இந்த ஹீலிங் ஆகாம இருந்திருக்காங்கன்னா, ஒரு பாஸ்ட் ட்ராமா அவங்க லைஃப்ல இருக்குன்னா, அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு அன்ரிசால்வ்டு கான்ஃபிளிக்ட் அவங்க லைஃப்ல இருக்குன்னா, ஜஸ்ட் அதை ஹீல் பண்றதுக்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை அறிவையும் கொடுங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் எங்க லைஃப்ல ஒரு ஹீலிங் தாங்க. அட் சேம் டைம் எங்க மூலியமா நீங்க மத்தவங்களை ஹீல் பண்ணுங்க. அதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்க சமூகத்துல, உங்க பாதத்துல எங்களை தாழ்த்தி விரும்பி ஆக்குறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. Praise God. உண்மையிலேயே கர்த்தர்